மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. திமுக அரசு வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அமைப்பது வரவேற்கத்தக்கதுதான் என்றாலும் அதனை வடலூரிலேயே வேறு பகுதியில் அமைக்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், தமிழ் மண்ணை கடந்த 56 ஆண்டுகளாக மாறி மாறி ஆட்சி புரிந்து வரும் இரு திராவிட கட்சிகளும் இத்தனை ஆண்டுகளாக பேர் அருளாளர் வள்ளலாரின் புகழை போற்றுவதற்கோ அவர் காட்டிய சமத்துவ வழியை பரப்புவதற்கோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துவிட்டு திடீரென இப்போது வள்ளலாரின் மீது பற்று கொண்டவர்கள் போல காட்டிக்கொள்ள முயல்வது ஏன்? விழா காலங்களில் பல லட்சக்கணக்கான அடியவர்கள் கூடும் வடலூர் பெருவழியை வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு மையம் அமைப்பதற்காக திமுக அரசு கையகப்படுத்த நினைப்பது எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. ஏறத்தாழ 70 ஏக்கர் பரப்பளவில் அமைய உள்ள ஆய்வு மையத்தால் அங்கு கூடும் அடியவர்கள் மிகுந்த இன்னலுக்கு ஆளாக நேரிடும் என்பதோடு கூட்ட நெரிசல் ஏற்பட்டு விபத்துகள் நிகழவும் வாய்ப்பு ஏற்படும். எனவே வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய உயர்ம நேயர் தமிழர் மெய்யியல் மீட்பர் வள்ளல் பெருமகனார் வாழ்ந்து வழிகாட்டிய வடலூர் பெருவழியை கையகப்படுத்துவதை விடுத்து புதிதாக அமையப்படவிருக்கும் பன்னாட்டு ஆய்வு மையத்தை வடலூரில் யாருக்கும் பாதிப்பில்லாத வேறு பகுதியில் தமிழ்நாடு அரசு அமைத்திட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.